ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் ஆயாவும் அம்மாவும் அடிக்கடிக்கு செய்கிற மீன் குழம்பு இப்படி தான். நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி, ஒரு 10, 15 காஞ்ச மிளகாய். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். ஒரு 5, 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சது, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரொம்ப மழன்னு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். கடாயில எண்ணெய் கொஞ்சமாக போடணும். எங்கள் ஆயாலாம் எண்ணெயே ஊற்ற மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வடகம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்ச உடனே அரைச்சி வச்சுக்கிற இந்த விழுத அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு மீன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சாவே போதும். இது குழம்பா கிரேவியாக இருக்கக்கூடாது. நல்லா வரல சுண்ட வச்சு பழைய கஞ்சிக்கு தருவாங்க அப்போல்லாம். அப்போல்லாம் இட்லி, தோசை, டிஃபன்லாம் இல்லை இல்லையா? அப்போல்லாம் பழைய கஞ்சி தான் எங்கள் வீட்டில. அந்த பழைய கஞ்சிக்கு இந்த மாதிரி மீனை சுண்ட வச்சு தருவாங்க பாருங்கள். அதில் குழம்புலாம் இருக்காது. மீனில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாந்து ஒட்டி இருக்கும். அந்த சாந்தும் மீனும் கஞ்சிக்கு குடிக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு திடீர்னு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாகிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி நல்லா சுண்டெல்லாம் வைக்கல. கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா என் பெரிய பையனுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். காலையிலே சொல்லிட்டு போனான், செஞ்சு வைங்கம்மா நான் சாப்பிட்றேன்னு. நானும் செய்கிறப்பயே வாசனை செம்மையாக இருந்தது. ஆனால் பழைய கஞ்சி தான் இல்லை. குடித்தாலும் நான் மட்டையாகிடுவேன். ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சுட சுட சோத்தில் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள்.